மக்கள் ஜனாதிபதி என்று அன்போடு மக்களால் அழைக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் தனது இறுதி நாளை மேகாலயா மாநில தலைநகர் ஷில்லாங்கில் செலவிட்டார். திங்களன்று அங்குள்ள IIM உயர்கல்வி நிறுவனத்தில் வாழ்வதற்கேற்ற உலகம் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற ஒப்புக்கொண்டிருந்தார். கவுஹாத்திக்கு செல்லும் விமானத்தில் தனது பாணியிலான கோட் அணிந்து உற்சாகமாக புறப்பட்டார். 2.5 மணி நேர விமான பயணம், அங்கிருந்து கார் மூலம் ஷில்லாங் பயணம். அந்த பயணத்தின் போது தனது உதவியாளர்களுடன் அளவளாவிக் கொண்டே வந்தார் கலாம். பஞ்சாபில் நடந்த பயங்கரவாத சம்பவம் அவரின் மனதில் கவலையை ஏற்படுத்தியிருந்தது. அதில் உயிரிழந்தவர்கள் குறித்து தனது வேதனையை பகிர்ந்து கொண்டார். வாழ்வதற்கேற்ற உலகம் என்ற தலைப்பில் பேச வந்திருந்த கலாம், மனிதனால் உருவாக்கப்பட்ட சக்திகள்தான் பூமிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று பஞ்சாப் பயங்கரவாத தாக்குதலை நினைத்து வருத்தம் தோய்ந்த முகத்துடன் கூறினார். வன்முறை, மாசு, கண்மூடித்தனமான மனிதனின் செயல்கள் ஆகியவை தொடர்ந்தால் நாம் பூமியை விட்டு வெளியேற வேண்டியதுதான் என்று கவலைப்பட்ட கலாம் முன்னால் சென்று கொண்டிருந்த பைலட் வாகனத்தை கவனித்தார். அந்த ஜிப்சி ஜீப்பில் பாதுகாப்பு வீரர்கள் 3 பேர் இருந்தனர். அதில் 2 எதிரெதிர் திசையை நோக்கி உட்கார்ந்திருக்க, ஒருவர் துப்பாக்கி ஏந்தி சுற்றும் முற்றும் கண்காணித்தபடி நின்று கொண்டு வந்தார். அவர் எதற்காக நின்று கொண்டிருக்கிறார் என்று கேட்ட கலாமிடம், அவர் பாதுகாப்பு கண்காணிப்பு பணியில் உள்ளார் என்று விளக்கம் சொல்லியுள்ளனர் உடனிருந்தவர்கள். இது அவருக்கு ஒரு தண்டனையை போல அல்லவா இருக்கிறது என்று கூறிய கலாம் வயர்லெஸ் மூலம் தொடர்பு கொண்டு அவரை உட்கார்ந்து வரும்படி கேட்டுக்கொண்டார். வயர்லெஸ் மூலம் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதையடுத்து சைகை மூலம் உட்காரும்படி பலமுறை முயற்சித்துள்ளார். ஆனால் அந்த கடமை தவறாத வீரர் தனது கண்காணிப்பிலேயே கவனமாக இருந்தார். ஷில்லாங் IIM-ஐ அடைந்ததும் கலாம் கேட்டுக்கொள்ள அந்த வீரர் அழைத்து வரப்பட்டார். நன்றி தோழரே என்று கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்த கலாம், ஏதாவது சாப்பிடுகிறீர்களா என அன்புடன் கேட்டார். தன்னால் நீண்ட நேரத்துக்கு நின்றதற்காக தனது வருத்தத்தை தெரிவித்த கலாம், தனது வருகை அவருக்கு தண்டனை போல அமைந்துவிட்டதா என்று நகைச்சுவையாகவும் கூறினார். அந்த வீரர் மனம் உருகிவிட்டார். அவரது மனதில் கலாம் எட்டா உயரத்துக்கு உயர்ந்து நின்றார். IIM மேடைக்கு சென்று கொண்டிருந்த போதும் தன்னுடன் வந்தவர்களுடன் பேசிக்கொண்டே சென்ற கலாம் பார்லிமெண்ட் முடக்கம் குறித்து தனது வருத்தத்தை பகிர்ந்து கொண்டார். பார்லிமெண்ட் சுமூகமாக செயல்பட ஏதாவது வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறிய கலாம், மாணவர்களிடமே இதற்கு யோசனை கேட்கலாமே என்றும் கூறினார். அடுத்த கணமே மனம் மாறிய கலாம், என்னிடமே ஒரு தீர்வு இல்லாத போது அதை மாணவர்களிடம் எப்படி கேட்பது என்று சமாதானமும் கூறியுள்ளார். மேடை ஏறிய கலாம் ஒரு வாக்கியம் கூட முழுமையாக பேசவில்லை. திடீரென்று சரிந்தார். அதிர்ந்து போன உதவியாளர்கள் அவரை பஞ்சு போல மென்மையாக தூக்கினர். அப்போதே அவர் கண்கள் நிலைகுத்தி நின்றன. முகத்தில் வேதனை இல்லை, கவலை இல்லை, சலனமும் இல்லை. தன்னை பிடித்திருந்த உதவியாளரின் கைகளை பற்றியுள்ளார். சில நொடிகளிலேயே அவரின் கரங்கள் தளர்ந்தன. மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது கலாமின் நிலை பெரிதும் கவலைக்கிடமாக இருந்தது. சில நிமிடங்கள் போராடி முயன்ற மருத்துவர்கள் கலாம் நம்மை விட்டு மறைந்து போனதை உறுதி செய்தனர். தனது இறுதி நாளிலும் பாதுகாப்பு வீரரிடம் மனிதநேயம், நாட்டு நலனில் அக்கறை, இளைய சமுதாயமான மாணவர்களின் மீது தான் வைத்துள்ள நம்பிக்கை ஆகியவற்றை வெளிப்படுத்திய கலாம் தன்னல கவலை எதுவும் இல்லை என்பதையும் உயிர் பிரியும் தருவாயிலும் உணர்த்திவிட்டார். டெல்லியிலிருந்து ஷில்லாங் IIM மேடை வரையிலும், அதைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கும் அவருடன் சென்ற உதவியாளர் ஸ்ரீஜன் பால் சிங் தனது முகநூலிலும் தனது பிளாகிலும் இதை விவரித்துள்ளார்.